அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு பக்தி பதிவுன்னு சொல்லலாம், இல்லை வியாபார பதிவுன்னு சொல்லலாம், இல்லை தன்னம்பிக்கைக்கு உண்டான பதிவுன்னு சொல்லலாம். என்னடா இது மூணும் போட்டு குழப்பம் நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஒரு ஜென்ஸு போகிறது பெரிய சிக்கலான விஷயம். ஆனால் இந்த கோயம்பேடில் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு லேடிஸ் அந்த டாடா ஏஸ் குட்டி அணியை ஓட்டிக்கிட்டு தினமும் அந்த கடைகளில் சரக்கு எடுத்து அந்த வியாபாரத்தையும் பண்ணுறாங்க. வராங்க பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் புடவை கட்டின்னு இவங்க தான் இந்த வண்டியும் ஓட்டிக்கிட்டு அவங்க இந்த வியாபாரத்தையும் பண்ணுறாங்க. எதேச்சியாக இப்போ நம்ம அவங்களை சந்திக்க வேண்டியது, ஆகையால் இந்த பதிவை போடுறோம். இப்போ இவங்க இந்த வண்டியை காட்டுற பாருங்க, என்ன சரக்கெல்லாம் மொத்தமாக பிடிச்சிட்டு போய் மெட்ராஸில் இந்த வியாபாரத்தை பண்ணுறாங்க. அவங்க இந்த வண்டி எடுத்து ஓட்டுவாங்க, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பதிவுகளில் போவோம். அப்படி அவங்க தன்னந்தனியாக இவ்வளோ பொருட்களையும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். ஏன் இதை சொல்கிறோம்னா, இப்போது நாங்கள் பொண்ணாக பிறந்துட்டோம், எங்கள் தலைவிதி இப்படி, எங்கள் தலைவிதி அப்படின்னு புலம்புற பெண்களுக்கு நடுவில் ஏன் ஒரு வித்தியாசமாக நீங்கள் பெண்கள் இன்னும் முன்னுக்கு நிறைய வேலைகள் செய்யக்கூடாது? இவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சுங்க, அவ்வளோதாங்க. சும்மா நம்ம விஜயை நினச்சி வீணாக மடிகிறத விட போராடி ஜெயிக்கணும், அதான் வாழ்க்கை. தன்னம்பிக்கையோட தான் சொந்த காலில் நிற்கணும். பார்த்தீங்களா, வேலையை முடிச்சுட்டாங்க, இப்போ வண்டி எடுத்து ஓட்ட போகிறாங்க, பார்த்துக்குங்க. இவ்வளோதான், சரிங்களா? நீங்கள் தயவு செய்து எல்லா பெண்களும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் மறந்துட்டு நீங்கள் இதுங்கள மாதிரி ஒரு முன்னுதாரணமாக ஒரு ரோல் மாடலாக இந்த வேலையை பாருங்கள், சரிங்களா? ஒரே கையில் ஸ்டைலாக ஃபோன் பேசினே வண்டி ரிவேஸ் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க கூட ஒரு சில பேட்டியெல்லாம் எடுத்து உங்களுக்கு போட போகிறோம். ஏன் தெரியுங்களா? பெண்கள் தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க, மனம் தளராதீங்க. உங்களால் எல்லாமே முடியுங்க. இந்த பூமியோட தத்துவமே அதான், சக்தியோட சிறப்பு தான் அந்த பூமியே. வாங்க அவங்ககிட்ட ஒரு சில பேட்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். அந்த அம்மா கோயம்பேடு போயிட்டு இப்போ அவங்க கூட தான் நம்ம வந்துட்டுருக்கோம். வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க, அவங்க தான் ஓட்டுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க தான் அந்த நம்ம கோயம்பேடில் பார்த்தோங்க பார்த்தீங்களா, இவங்க தான். இப்போது பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ லேடிஸ்லாம் ரொம்ப அப்படியே மனசு உடஞ்சி போய் என் வாழ்க்கை அப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்னு புலம்புற வேலையை விட்டுருங்க. இப்போ இவங்ககிட்ட ஒரு சில வார்த்தை கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க மட்டும் பாருங்கள். ஆமாம், இப்போது பெண்கள் எல்லாம் எங்கள் தலைவிதி அப்படின்றாங்களா, அதை பற்றி உங்கள் கருத்து நாம? தலைவிதிலாம் எதுவும் கிடையாதுண்ணா. நம்ம வாழ்க்கையை நம்மளே நல்ல மாதிரி அமைச்சிக்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. நம்பிக்கை வேணும், 100% தன்னம்பிக்கை. நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுனாக்கா என்ன மாதிரி பெண்கள் யாராக இருந்தாலும் வந்தாலும் நானும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராகிறேன். கணவனால் கைவிடப்பட்டவங்க, விடோ பெண்கள் அப்படிலாம் வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்லி ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து வாழ வைக்கலாம் முடிஞ்ச அளவு. விதிலாம் கிடையாது, நல்ல விதின்னு நம்மளே தான். இப்போ நீங்கள் வீட்டுக்காரர் இறந்து எவ்வளோ நாள் ஆகுது? வீட்டுக்காரர் எனக்கு 2007 இறந்துட்டாரு. இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நீங்கள் தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க. இந்த வண்டியை நீங்கள் உங்கள் சொந்த காசு போட்டு தான் வாங்கி கடனை அடிச்சிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வாங்கியிருக்காங்க, கடனை அடிச்சுட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், பெண்கள் தயவு செய்து உங்கள் மனசை கொஞ்சம் பெரிய அளவில் அதை என்ன சொல்கிறது, அந்த தளராமல் உழைக்க பாருங்கள், சரிங்களா? இறுதியாக நம்ம பதிவுக்கு போகிறோம், சரிங்கம்மா? இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க கூட அந்த பேட்டி எடுத்து போட்டாச்சு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். இந்த பதிவில் நீங்கள் தான் ஹீரோ, சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து. ஓகேம்மா.